வரையிலும் அப்பா நம்மளை நடத்தி வந்திருக்கிறாங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா, ஆமென். நான் நடந்து வரல, அவர் என்னை சுமந்ததுனால தான் நான் வந்திருக்கிறேன் இவ்வளோ தூரம். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம் கரத்தை பிடித்திருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நம்மளால் வர முடிஞ்சது. ஆமென். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. போன வருடம் நமக்கு முன்பாக மலையை போல நின்றவைகள்லாம் இன்னைக்கு காணும். ஹல்லேலூயா. போன வருடத்தில் நம்ம பட்ட பாடுகள் அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். அவ்வளவு வேதனைகள், வியாதியின் கூறுகள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள். ஆனால் கர்த்தரதிலிருந்து தான் மீட்டு நம்மளை கொண்டு வந்து இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபையில் நாங்கள் நிற்கிறது எப்பவுமே வி ஆல்வேஸ் ஃபீல்ஸ் ஸ்பெஷல். இப்படிப்பட்ட தகப்பன்மார்களுடைய திருச்சபையில் நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். இதை தான் நாங்கள் மேன்மையாக நினைப்போம், நானும் என் கணவருமே. ஸோ கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவர்களுக்காக, பாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாங்க, அம்மாவை பிளஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்? ஹல்லேலூயா, ஆமேன். அவர்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. நிச்சயமாக தொடர்ச்சியாக ஊழியத்திற்காக, பாஸ்டர்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அது உங்கள் மேலே விழுந்த கடமை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக நிற்க தேவன் எங்களை தகுதிப்படுத்தி குடும்பமாய் கொண்டு வந்திருக்கிறார். நானும் என் கணவர், அப்புறம் என்னுடைய அத்தை, மாமா, கர்த்தர் எங்களுக்கு ஈவாய் கொடுத்த 2 பிள்ளைகள் எல்லாருமே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். குடும்பமாய் வந்து உங்களோடு தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொன்ன சில வார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் சண்டே சர்வீஸில் பேசப்பட வேண்டிய சில வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். 1 கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். இந்த அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் புத்தகம் முழுவதுமே ஆவிக்குரிய திருச்சபைகளில் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டிய புத்தகங்கள் நிருபங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் நம்முடைய ஓட்டத்திற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக நிருபங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியாதது மாதிரி தெரியும். சில பகுதிகளை வாசித்து அர்த்தங்கள் புரியாதது போல் தெரியும். ஆனால் நீங்கள் மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் உங்கள் கூட என்ன பண்ணுவார்? நிச்சயமாக பேசுவார். இங்கே நம்ம ஒரு விசேஷமான ஒரு சாப்டருக்குள்ளே போக போகிறோம். 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறது 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிப்போம். 24, 25, 26 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு பவுல் சொல்கிறாரு, நான் என்ன பண்ண மாட்டேன்? நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன். இது நம்முடைய ஃபெய்த் ரன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே வந்துடுறோம் அப்படின்னா, ஒரு பந்தய சாலைக்கு நிற்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்ததுக்கப்புறம் யூ கம் டு அ ஜோன். ஒரு இடத்துக்கு நம்ம நிற்கிறோம். என்னன்னா, இது என்னது? பந்தய சாலை. இதில் என்ன இருக்குன்னு 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது போராட்டம். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சிஸ்டர், என் வாழ்க்கையில் நிறைய இருக்குது. கல்யாணம் பண்ண நாள்லேருந்து போராடிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்தே என் வாழ்க்கை போராட்டம் தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, போராட்டம் என்பது நான் சமீபத்தில் அதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறேன். துன்பப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. போராட்டங்கள் உண்டு.
உபத்திரவம் உண்டு. இதெல்லாமே பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. ஏன் அது ரொம்ப அவசியம் அப்படின்னா, இந்த உலகத்தார் ஒரு போராட்டத்தை சந்திக்கும் பொழுது, ஒரு பிரச்சனையோ ஒரு துன்பத்தையோ ஒரு வியாதியோ சந்திக்கும் பொழுது, அவங்க அந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க ஒரு போராட்டத்திற்குள்ளும் ஒரு பாதைகளுக்குள்ளும் கடந்து போகும்போது நிச்சயமற்றவர்களா இந்த பாதை எங்கே போகுது, எதுக்கு நம்ம இதுக்குள்ளே வந்தோம், எங்கே முடியும், எப்போ முடியும், எதையுமே தெரியாதவர்களா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராசஸ்க்குள்ளே கடந்து போகிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு உபத்திரவத்தின் முடிவிலும் நமக்கு ஒரு மகிமையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகிமையை ஆயத்தப்படுத்தாமல் கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை துவங்குறதே இல்லை. ஏன் கர்த்தர் என்னை இதுக்குள்ளே கொண்டு வந்தார்னா, தைரியமாக அதுக்குள்ளே நீங்கள் நடக்கலாம். ஏன்னா அதனுடைய முடிவில் கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வை நிச்சயமாக வச்சிருக்கிறார். அதனால தான் கர்த்தர் அதுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுறாரு, கடத்தி கொண்டு போகிறார். அதுக்கு நான் எப்பவுமே ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்வேன். இப்போ நமக்கு ஆனுவல் எக்ஸாம் வருதுன்னா, அந்த ஏரியாவில், அந்த ஸ்கூல் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் போய் டீச்சர் கொஷின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. எந்த பிள்ளை தாங்கிட்ட பாடம் கற்றுக்கொண்டதோ அந்த பிள்ளைக்கு தான் கொஷின் பேப்பர், அந்த பிள்ளைக்கு தான் எக்ஸாம். ஏன் அந்த அக்கா சர்ச்சுக்கே வர்றதில்ல, அந்த அக்கா இயேசுவே தேடுறதில்ல, அவங்களுக்கெல்லாம் எதுவும் வர்றதில்லை, எனக்கு மட்டும் ஏன் வருது? நீங்கள் தான் வந்து பாடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு மட்டும் அப்படின்னா, உங்களை உபத்திரவப்படுத்தி அழகு பார்க்குறது அப்பாவுடைய நோக்கம் இல்லை. அதற்குள் வைத்து உங்களை உருவாக்கி உங்களை உயர்த்துவது தான் அப்பாவோட நோக்கம். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த போராட்டம் நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த போராட்டத்துக்கு பவுல் ரொம்ப அழகான பெயர் வைக்கிறார். என்ன போராட்டம் தெரியுமா? நல்ல போராட்டம். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. போராட்டம்னாலே நம்ம நினச்சிக்குவோம், என்ன நினச்சிப்போம், அது கெட்டது, அது நல்லதில்லை. ஆனால் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது, போராட்டத்தில் ஒரு போராட்டம் இருக்குது, அதுதான் நல்ல போராட்டம். பவுல் போராடினார். சொல்லுங்க, ஆண்டவரே வீணான போராட்டங்களை நான் போராட விரும்பலை. ஜெபிங்களா, அப்படியே ஜெபிங்க. தேவையில்லாத போராட்டங்களை என் வாழ்க்கையில் வேணாம், நான் நல்ல போராட்டத்தை போராடணும். நல்ல போராட்டம். அல்லேலூயா. கர்த்தர் நியமித்த போராட்டங்களை நாம் போராடும் பொழுது நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு. அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் ஒருவனே. இப்போ இந்த பந்தய சாலையில் ஓடுற விசுவாச வாழ்க்கையில் நிறைய குணாதிசயங்களை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதில் ஒரே ஒரு குணாதிசயத்தை மட்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நாம 25ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றிலேயும் எப்படி இருப்பாங்களா, எல்லாவற்றிலையும். இந்த இச்சைன்ற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே எதிர்பாலினத்துக்கு மேல் வருகிற ஒரு ராங் ஃபீலிங்கை தான் நம்ம இச்சைன்னு சொல்லுவோம். ஆனால் இச்சைக்கு அது அர்த்தம் இல்லை. லஸ்ட் அப்படின்னும் போது இட் இஸ் நாட் ஓன்லி தட், அது மட்டும் லஸ்ட் இல்லை. அது எப்படி இருக்குன்னா, மீனிங் ஓவர் பவர் டிசையர் ஃபார் காட்ஸ் ஃபோர்பிட்டன் திங். கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னவற்றை அதிகமாய் என்ன பண்ணுறது, விரும்புகிறது. அது வந்து ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு பதவியாக இருக்கலாம், ஆமென், ஒரு நிலமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் இது வேண்டாம்ப்பா அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு வேண்டாமா, எனக்கும் வேண்டாம், நீர் சொல்லிட்டீரா, நான் அதை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு தான், அந்த குவாலிட்டியை தான் அவங்களால தான் சரியாக ஓட முடியும்னு பைபிளில் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருச்சு? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமாய் உங்கள் ஓட்டத்தை முடித்து, இங்கே வசனம் சொல்லுகிறது, அழிவில்லாத கிரீடத்தை பெற விரும்புகிற அவர்களே அப்படி ஒரு இச்சை அடக்கம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. ஒரு குதிரை கடிவாளத்தை கட்டி ஓடுற மாதிரி ஓடுறாங்க. எதில்? சாதாரணமாக ஒரு மிஸ்டர் இந்தியா ஆகணும்ன்ட்டு சரீரத்தை பில்ட் பண்ணுறவங்கள போய் கேட்டு பாருங்க, இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இத்தனை மணிக்கு எழுவேன், இத்தனை மணிக்கு தூங்குவேன், அவங்களுக்குன்னு ஒரு வரையறையை அவங்க என்ன பண்ணுறாங்க, வைத்துக்கொள்கிறாங்க. எதையாகிலும் ஒன்றை சாதிக்கணும்னா எப்படி வாழ்ந்தாலும் ஒன்றை சாதிக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டுலையுமே உலகத்தாரை போய் பாருங்களேன், அவங்க எதையாவது ஒன்றில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஒரு சின்ன பிள்ளை +2 எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வருது, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் அது சொல்லும், நான் எப்படியும் வாழாமல் இப்படித்தான் வாழுவேன்னு ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகளில் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்
எப்படியும் வாழுகிறது இல்லை, இப்படித்தான் நான் வாழுவேன் அப்படின்ற ஒரு இச்சை அடக்கம் நமக்குள்ள வேணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் எதை ஆயத்தப்படுத்தியிருக்கார் தெரியுமா? அழிவில்லாத கிரீடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அழிந்து போகிற ஒரு கிரீடம், கொஞ்ச நாள் பதவியில் இருந்து அதுக்கப்புறம் அந்த பதவியிலிருந்து இறக்கி விட்டுருவாங்க. அதற்காகவே தங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களுடைய சரீரத்தை அவங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதை சாப்பிட வேணும், இதை சாப்பிடக்கூடாது, இத்தனை மணிக்கு எழணும், இத்தனை. பார்த்துருக்கீங்களா? நம்முடைய யூத் பாய்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, எழுடானா அவனை காலைல எழுப்பவே முடியாது. 8 மணிக்கு எழுப்புறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு டோர்னமெண்ட்டுனோ ஒரு மேட்ச்னோ ஒரு ப்ராக்டிஸ்னோ சொல்லி பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி எழுந்து ரெடியாகி, நீங்கள் எழுந்து வரும்போது ரெடியாகி பேட்டை தூக்கிட்டு கிளம்புவார். ஏன்? அது மேலே அவ்வளோ ஆசை, அந்த ஒரு விளையாட்டின் மேலே அவ்வளோ ஆசை. இன்னைக்கு நான் எதை யோசிக்கிறேன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் கர்த்தரிடத்தில் நான் இன்னைக்கு காலையில் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே, நீர் இல்லாத மேடைகள் எனக்கு வேண்டாம், நீர் இருக்கிற அறைகள் எனக்கு போதும்னு நான் சொன்னேன். டுடே மார்னிங் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் யூ. இதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எதையோ கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறவர்கள் இல்லாம கர்த்தரே போதும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுறாரு. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், செகண்டரி. தேவ சமூகத்துக்கு போனாலே மளிகைக்காரர்கிட்ட லிஸ்ட் கொடுக்குற மாதிரி இது வேணும், அது வேணும், இது வேணும், சீனி 1 கிலோ, சக்கரை 1 கிலோ, அது 1 கிலோ, அரிசி பருப்பு 1 கிலோ, 1/2 கிலோ. ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு பாதாம் ஒரு 100 கிராம் போதும் அப்படின்னு போய் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லை, அவர்கிட்ட போய், அப்பா நம்ம பாடின பாட்டு மாதிரி, நீங்க போதும்பா, நீங்க போதும், வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தி தான் என்னங்க ஆதாயம். அது இழப்பு இல்லை. நம்ம நினைப்போம் போதும்னு சொன்னா, நம்ம உலகத்தார் எப்படி சொல்லுவாங்க, ஒன்று கொடுத்துட்டு இல்லை வேண்டாம் போதும் அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன, நீ தான் வேணாம் சொன்ன, உன் லாஸ் அப்படின்னுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீ போதும்னு சொல்லும் போது அது லாஸ் இல்லைப்பா, அது ஆதாயம்னு வேதம் நமக்கு சொல்லு. உலகத்துக்கும் வேதத்துக்கும் வித்தியாசங்க. உலக பார்வையும் வேத பார்வையும் வித்தியாசம். அதனால தான் நிருபங்களை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. இதை வாசிக்க வாசிக்க இழப்பை கூட பெருமையா நினைப்பீங்க. இதை வாசிக்க வாசிக்க கர்த்தருக்காக ஒன்றை விடுகிறத கூட வைராக்கியமா நினைப்பீங்க. அல்லேலூயா. ஒன்றை கர்த்தர் எடுத்தாருன்னா கூட புலம்ப மாட்டீங்க, ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க தேங்க்யூப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று தான் இந்த இச்சை அடக்கம். இது வாலிபர்களுக்கு பேசப்பட வேண்டிய வார்த்தை அல்ல, ஆவிக்குரிய திருச்சபைக்கு பேசப்பட வேண்டிய வார்த்தைகள். சில மெசேஜஸ் நாங்கள் சண்டே மார்னிங் தான் பேசுவோம். ஆமென். ஸ்பெஷல் மீட்டிங்ஸில் அது பேசுறதில்ல. சில மெசேஜஸ், ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற முதல் வேலையை கர்த்தருக்கு கொடுக்குற உங்களிடத்துல உங்களுக்கு கர்த்தர் ஒரு அறிவில்லாத கிரீடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், ஒரு ஜீவ கிரீடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் வலது இடது பக்கம் சாயாம அந்த பெத்சிமேஷன் பசுக்களை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமுவேல் 1 சாமுவேல் புத்தகத்தில் ஏலி என்ன பண்ணார், ஆசாரியராக இருந்த காலத்தில் பெலிஸ்தியர்களிடத்தில் தோற்று போய் நம்ம உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனால் நமக்கு ஜெயம் கிடைக்கும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அப்படிதானே? ஆமாம். ஆனால் என்ன நடந்தது, தோற்று போனாங்க. அது பெலிஸ்தியர்கள் கிட்ட போயிடுச்சு. பெலிஸ்தியர்கள் போய் தங்கள் கோவிலில் வைத்திருக்கும் போது, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்னன்னா, மனுஷர்கள் அந்த காரியங்களை செய்ய தவறும் போது கர்த்தருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எஸ், உங்களால் ஒன்று செய்ய முடியலையா, அவர் கைக்கு அந்த யுத்தத்தை மாற்றிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. அல்லேலூயா, தேங்க்யூ. அவருடைய கரங்களுக்கு நீங்கள் யுத்தத்தை கொடுத்து விட்டு, ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது, அங்கே கர்த்தரே அதை என்ன செய்கிறார், ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சு அந்த பெத்சிமேஷன் பசுக்கள் மேலே இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அவர்கள் அனுப்புகிறாங்க, அப்படிதானே? அந்த பசுக்கள் ஒன்றும் இஸ்ரவேலையோ இல்லை இஸ்ரவேல் எல்லைகளுக்குள்ளே வளர்ந்த பசுக்கள் அல்ல. அது எங்கே தான் வளர்ந்தது, பெலிஸ்தீருடைய எல்லைகளுக்குள்ளே வளர்ந்த பசுக்கள் தான்.
ஆனால் அதன் மேலே ஒரு வண்டியை பூட்டி உடன்படிக்கை பெட்டியை வச்சு வந்த உடனே பைபிள் சொல்லுது, அது வலது இடது புறம் சாயாமல் நேர் வழியாய் இஸ்ரவேலின் எல்லைக்குள் வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அந்த 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 பகுதியை வாச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு பெலிஸ்திய பசுக்களே வலது இடது புறம் சாயாமல் நேர்வழியா வரும்னா, அபிஷேகம் பெற்ற நாம். ஹல்லேலூயா. எது உங்களை வலது இடது பக்கம் சாய வைக்குது? எது தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்குது? எது நம்ம கர்த்தரை விட்டு வெளியே போகிறதற்கு, தூரம் போகிறதற்கும்? ஆண்டவர் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. நம்ம தான் தூரம் போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம கேட்போம் ஆண்டவர் கிட்ட, ஏன்பா என்னை விட்டு தூரம் போனீங்க? ஆண்டவர் சொல்வார், நான் எங்கப்பா போனேன்? நான் உன்னை நீ தாயின் கர்ப்பத்திலிருந்து விழும்போது உன்னை தாங்கி பிடித்தேனே, அதே இடத்துல அவர் நின்றுட்டு இருக்காரு. நம்ம தான் போயிட்டு 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 வந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம் தேவ சமூகத்தில். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கொள்ளாமா? ஆமென். எபேசியர், தேங்க்யூ ஜீசஸ், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார்னு முதல் வசனம் துவங்குது. இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம முற்காலத்துல எப்படி இருந்தோம், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாம்சமும் மனசும், எல்லாரும் சொல்லுங்க, மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து கொண்டிருந்தோம்னு சொல்லுது. இப்ப எத்தனை பேர் உங்க மனதை தொட்டு, என் மாம்சத்தையும் மனசையும் விரும்புறத நான் செய்யறது இல்லை? அல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகா சாலமோன் சொல்வார், என் மனது விரும்பின ஒன்றையும் நான் என்ன பண்ணல, அதற்கு விளக்கவில்லை. இப்படி போவார், இப்படி நடந்து போவார், ஒரு அம்மாவை பார்ப்பார், இந்த அம்மாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாருன்னா உடனே என்ன பண்ணிடுவார், இங்கிட்டு போவார், ஏதோ ஒன்று பார்ப்பார், அது அவருக்கு பிடிச்சிச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணுவார். அவர் மனசும் மாம்சமும். அதனால தான் இந்த பாடல் வரி, இந்த பகுதியை வந்து நான் தியானிக்கும் போது இந்த வரிகள் வந்தது. மனசும் மாம்சமும் விரும்பிவதை நோ சொல்லி நிறுத்திட பலன் வேண்டுமே. அல்லேலூயா. மனசும் மாம்சமும் விரும்புவதை நோ சொல்லி நிறுத்திட பலன் வேண்டுமே. அழிவில்லா கிரீடம் பெற வேண்டுமே, அசைவில்லா ராஜ்யத்தில் இடம் வேண்டுமே. சொல்லுங்க, அழிவில்லா கிரீடம் பெற வேண்டுமே, அசைவில்லா ராஜ்யத்தில் இடம் வேண்டுமே. என் முன் வைக்கப்பட்ட பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள பொறுமையாய் ஓடுகிறேன். எனக்காய் குறிக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை அடைந்திட ஆசையாய் ஓடுகிறேன். அல்லேலூயா. நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மனசையும் மாம்சத்தையும் அடக்கிறதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இந்த பிரசங்கத்தின் முடிவில் we are going to pray. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் 3 விஷயத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. 3 விஷயத்தை. 1, உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர மாதிரி 1 எதை ஜெயிக்கணுங்க? பிசாச. இது நமக்கு கை வந்த கலை. பிசாசுக்கிட்ட சண்டை போடும்போது நமக்கு வர்ற அந்த ஃபயரும் நமக்கு வர்ற அந்த வைராக்கியமும் இட்ஸ் a very wonderful thing. You have to be zealous. 1. 2வது உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. 3வது மாம்சத்தை ஜெயிக்கணும்.
அல்லேலூயா. இந்த மூன்றில் ஒன்று தவறுனா, ஒரு சில பேர் பிசாசு ஜெயிச்சிருவாங்க, மாம்சத்தை ஜெயிச்சிருவாங்க, ஆனால் உலகம் ஃபுல்லாக உள்ள இருக்கும். அல்லேலூயா. நான் பார்த்துருக்குறேன். ஐ ஹவ் சீன் பீப்புள் லைக் தட். ரொம்ப எல்லாமே அவங்களுக்குள்ளே பார்த்தா எல்லாமே, ஆனால் உலக காரியங்கள், உலகத்தினுடைய சிந்தைகள், உலகத்தினுடைய கல்ச்சர், உலகத்தினுடைய ரிப்ளிகா அவங்களுக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி இல்லாமல் இந்த மூன்று நிலையிலும் ஜெயிக்கிறவர்களாக ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது தான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எப்படி இருக்கும்னா ஜெயமுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால இந்த மூன்றிலுமே பிசாசை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமேன். யாருமே எதுக்குமே பயப்படாதீங்க. அதுதான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சில பயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும்னா இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் வேளை இந்த பயங்கள் உங்களை விட்டு விலகட்டும். அல்லேலூயா. ஐயோ பிள்ளை எப்படி ஆயிருமோ, இந்த உலகத்தில் பிள்ளையை நான் எப்படி வளர்த்தெடுப்பணும்னு ஒரு பயம் இருந்தால் அந்த பிள்ளையை கடுத்த கர்த்தருடைய கைக்கு அந்த பிள்ளையை என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. அண்ணால் பால் மறந்த உடனே கொண்டு போய் சாமுவேல் இயேசுவின் பாதத்தில் விட்டது போல நீங்கள் என்ன பண்ணணும்? பிள்ளைகளை விடணும். வற்புறுத்தியாகிலும் கொண்டு வந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார வச்சிடணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து உட்கார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸில் அவங்க இருக்கும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு பாடல் அவர்கள் இருதயத்தை அசைத்து கொண்டு வந்தோம். அல்லேலூயா. ஆமேன். இன்றைக்கு தேவ சமூகத்தை விரும்பி வருகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீங்க பயப்படவே தேவையில்லை. எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். சொல்லுங்க, உங்க இருதயத்தை கையில சொல்லுங்க, திடன் கோள். சொல்லுங்க, நீங்க உங்களே பார்த்து சொல்லிக்கோங்க, திடன் கோள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிடலை, கர்த்தர் உங்களை விட்டு விலகலை. இந்த ஓட்டத்தில் நீ ஓடுன்னு சொல்லி ஓடிட்டு கர்த்தர் என்ன பண்ணல. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அற்புதமான பெயர் இருக்கு, பாராக்லிட். சொல்லுங்க என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை, பாராக்லிட். பாரா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கம்மிங் அப்படின்னா நம்மோடு அலாங். இப்போ பாராமெடிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு பாராமெடிக்கல்ஸ்னால் என்னென்னா மெடிக்கல், அதாவது டாக்டர்ஸ் ஓட இவங்க என்ன பண்ணுவாங்க? பயணம் செய்வாங்க. அந்த மாதிரி பாராக்லிட் அப்படின்னா அவர் நம் அருகில் வந்து நம்மோடே கூட வருவார். அல்லேலூயா. இயேசு போகும்போது ஜீசஸ் ஜானில் பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, நான் போகிறது நல்லதுப்பா. ஏன்பா? ஏன் நான் எப்படி ஆண்டவரே நீங்கள் போகிறது எப்படி நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர், வேறொரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன். ஆமேன். நான் மாம்சத்தில் இருக்கிறதுனால என்னால் ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ளே தான் இயேசுவால் இருக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியார் வந்தபோது உலகம் முழுவதும் எங்கே போனாலும் நம்ம கூட ஆவியானவர். அல்லேலூயா. அவருக்கு ஒரு அற்புதமான பெயர் என்ன இருக்குன்னா பாராக்லிட். பாராக்லிட்டுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் என்னென்னா கோச்சர். எல்லாரும் சொல்லுங்க, கோச்சர். இப்போ நம்ம ஒரு 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 விளையாட்டு வீரர் எடுத்தோம்னா அவருக்கு ஒரு கோச்சர் நிச்சயமாக. அது எவ்வளோ நல்ல பயங்கரமான விளையாட்டு வீரர்னா கூட அவர் நல்லா விளையாடினாங்கன்னா உடனே அவருக்கு ஒரு கோச்சர் என்ன பண்ணுவாங்க? அவர் இந்தியாவுக்காக விளையாடுறாருன்னா அவர் சூப்பராக விளையாடுறவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கோச்சரை நியமிப்பாங்க. அந்த கோச்சர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு காலையில் எழணும், நீங்கள் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, நீங்கள் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி ரன்னிங் பண்ணணும், இது எல்லாமே அந்த கோச்சர் என்ன பண்ணிகிட்டே இருப்பார், சொல்லி கொடுப்பார். அந்த கோச்சர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் வரும், என்னென்னா அவங்க ஓடுகிற நாள். அந்த ரன்வேல அவங்க ஓடுற நாள் வரும். அப்படி அவங்க ஓடும் பொழுது இந்த கோச்சர் என்ன பண்ணுவார், இந்த சுற்றி கேலரின்னு ஒன்று இருக்கும்ல, நின்று வேடிக்கை பார்க்குறது, அங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா என்கரேஜ் பண்ணுவார், ஓடு ஓடு, உன்னால் முடியும், உன்னால் முடியும். பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஒரு கோச்சர் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு உங்களை ஓட விட்டுட்டு தூரத்தில் நின்று ஓடு ஓடு ஓடுன்னு மோட்டிவேட் பண்ணுறவர் பாராக்லிட். அந்த கோச்சர் அவர் இல்லை. உங்களுக்கு கற்றும் கொடுத்துட்டு நீங்கள் ஓடும்போது உங்கள் கூடவே ஓடி வர்ற ஒரு கோச். ஹல்லேலூயா. கூட வருகிற கோச்சர் மட்டும் இல்லை, சில நேரத்தில் நீங்கள் தடுமாறி விழுந்தீங்கன்னா உங்களை தோளில் சுமந்து கொண்டு ஓடுகிற ஒரு கோச்சராகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பலவீனங்கள்ல உங்களுக்கு உதவி செய்து உங்களால் ஜெபிக்க முடியாத நேரத்தில் அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார், வாக்கு கடங்கா பெருமூச்சோடு. அப்படி ஒரு நல்ல தேவனை தான் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஜெபிக்க முடியல, என் வார்த்தையே வரல, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்நிய பாஷை பேச ஆரம்பி. தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க முடியலப்பா, எனக்கு ஜெபிக்க தெரியல, கண்ணீர் மட்டும்தான் வருதுன்னா கண்ணீர் மட்டும் வரட்டும், கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து அப்படியே ஏறெடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். என்னுடைய சில பிரசங்கங்கள்லாம்
என் அறைகளுக்குள்ள கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜபம் தான். அந்த ஜபத்தை தான் பிரசங்கமாக நான் பிரசங்கித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வந்ததை நான் பார்த்துருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் கர்த்தர் என்ன அந்த பாதையில் நடத்துகிறாரு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கறதுக்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது. நிறைய பேர் ஆவிக்குரிய திருச்சபையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை வெறும் உதடுகள் மட்டும்தான் சொந்தமாக்கி விட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. இல்லை, அவர் நம்முடைய முழு சரீரத்தையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். பரிசுத்தாவின் எப்படின்னா இடம் கொடுத்தா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஜென்டில் மேன் யார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு வீடு திறந்திருந்தா நேராக வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூம்குள்ளே வந்து கிச்சனுக்குள்ளே திடீர்னு ஒருத்தர் வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவரை பற்றி என்ன நினைப்பீங்க? என்ன எவ்வளோ ஒரு சொந்தக்காரனா கூட என்ன அப்படி வர்றதில்லைல்ல, அப்படி வந்தால் நீங்கள் எவ்வளோ இதாக நினைப்பீங்க. அப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணாதான் வந்து ஹால்லே உட்கார்றாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவோம்? ஹீஸ் எ ஜென்டில்மேன் அப்படி சொல்லுவோம். நம்ம ஆண்டரும் அப்படி தான். எந்த அளவுக்கு நீங்கள் வெறும் ஹால் வரையும் தான் அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் ஹால் வரையும் வந்து ஹால்லே திரும்பி போயிடுவார். அல்லேலூயா. உதடு வரைக்கும் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஆவியானவர் உங்களை நிரப்பி இந்த உதடுகளில் மட்டும் அந்நிய பாஷை பேசி முடிச்ச உடனே என்ன பண்ணிடுவார்? ஆனால் ஆண்டவரே என் எல்லாவற்றையும், இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரியவர்களும் தேவன் தங்குகிற ஒரு ஆலயமா மாறிட்டாங்கன்னா, ஹல்லேலூயா, நிச்சயமா எழுப்புதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எழுப்புதல் என்பது ஏதோ ரட்சிக்கப்படுறவங்க ரட்சிக்கப்படுறது மட்டும் எழுப்புதல் இல்லை. ஹல்லேலூயா. அது மட்டும் தான் ஃபோக்கஸ். ஆனால் கிடையாது. ஏற்கனவே சர்ச்சுக்குள்ளே வந்தவங்க இன்னும் மனவாட்டியாக மாறலையே, இன்னும் ஆலயத்திற்கு வந்தவங்க பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் ஆகலையே. பவுல் சொல்றபடி இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிற நிலை சபைகளுக்குள்ள காணப்படுகிறதே. இல்லை, நம்ம குழந்தைகள் இல்லை. குழந்தைய போல யோசிச்சு, குழந்தைய போல பேசி, குழந்தைய போல நான் நடந்து கொண்டேன். ஆனால் நான் புருஷன் ஆன போதோ குழந்தைகளுக்குரிய எல்லாவற்றையும் நான் ஒழித்துட்டேன்றார் பவுல். அல்லேலூயா. ஆமேன். துவக்கத்தில் வந்தபோது குழந்தை மாதிரி அவ கிள்ளிட்டான மிஸ் இவ கிள்ளிட்டான்னு கத்தை அழுகிறது ஓகே. புருஷன் ஆனதுக்கப்புறம் யாராவது கிள்ளிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? சரி பரவாயில்ல போ. ஆமாம் தானே? அந்த மென்டாலிட்டியே மாறுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க? இப்போ 5 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஆனால் உங்கள் டீலிங் எப்படி? பிரச்சனை மாறல, டீலிங் மாறிடுச்சு. அதான் நான் சொல்லுவேன், பெனினா மாற மாட்டா, அண்ணா தான் மாறணும். பெனினாவை மாற்றுங்கன்ற ஜபமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பெனினா மாற மாட்டா, அண்ணால் தான் மாறணும். அண்ணால் தான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். புருஷன் முன்னாடி வந்து அழுதுட்டே இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாவுக்கு முன்னாடி போய் அழுகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அல்லேலூயா. கிங்டம் ஒர்க்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிஸ். கர்த்தருடைய ராஜ்யம் எதில் வேலை செய்யுது? அதான் ஃபாதர் அழகா பாடியிருக்கார்ல, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏங்கவன், எஜமானன் நீர் இருக்க. ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பாதத்தில் போய் நீங்கள் நின்றீங்கன்னா அப்பா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பார். ஹல்லேலூயா. பல வருஷமா நீங்க போராடி பெற்றுக்கொள்ள முடியாததெல்லாம் ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆண்டவர் அழகா ஒவ்வொன்றையும், எரிகோ பார்த்தா வாய்ப்பே இல்லை. எவ்வளோ பெரிய ஈட்டியை போனாலும், எத்தனை யுத்த புருஷர்கள் போனாலும் அந்த எரிகோவை கீழே தள்ளவே முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறார். என்ன செய்யணும், எத்தனை நாள் சுற்றணும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுற்றணும், 7ஆம் நாளில் எத்தனை முறை சுற்றணும், சுற்றி முடிச்சு அந்த சுற்றுகிற நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேயே அப்படி ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லி கொடுப்பார்னா,
புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லி கொடுக்காம இருக்க மாட்டாரா? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க மாட்டாரா? உங்க வாழ்க்கையில இது மாறாது, இது ரொம்ப கஷ்டம், இப்படி எது நீங்க எப்படிப்பட்ட எரிகோக்கு முன்னாடி இருந்தாலும் உன் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, அப்பா எனக்கு ஸ்ட்ராட்டஜியை கற்றுத்தாங்க, இதை நான் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு கற்றுத்தாங்க. ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா பேசி உங்களுக்கு விரோதமா கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, என்ன செஞ்சாலும் மாற மாட்டேங்கிறார், எவ்வளவு நீங்க அன்பு செலுத்தினாலும் மாற மாட்டேங்கிறாங்க, நீங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்குள்ள மாற்றம் வரல. கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க. எனக்கு அப்பெல்லாம் அப்படி அனுபவம் இருக்கு. ஒரு சில பேர்லாம் என்ன மாதிரி என் வயசுல எலும்புனா, நான் அதை சொல்ல முடியாது ஏன்னா ரெக்கார்டு வேற பண்றதுனால கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. எலும்புனா அவங்களாம் தட்டி தட்டி தூக்கி வெளியே தள்ளிடுவாங்க ஒரு அம்மா. அப்ப என்ன அந்த பொசிஷனுக்கு நான் வரும்போது எல்லாரும் என்னை பயன்படுத்தினாங்க. என்ன சொன்னா, உன்னை தட்டி தூக்கிடுவாங்க அந்த அம்மா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தா அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க. நான் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா யார் வந்தாலும் தட்டி தூக்குவாங்களாம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுத்தார். ஆமே, யார் வந்தாலும் தட்டி தூக்குற அவங்கக்கிட்டே போய் நான் நின்றுட்டேன். அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அவங்களுக்கு என்ன வேணும்னா அவங்க ஃபஸ்ட்டாக இருக்கணுன்ற ஒரு ஆசை, எல்லாத்துலேயும் அவங்க தான் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் தான், நான் எல்லாமே பண்ணுவேன், நீங்கள் தான், நான் தான் கீழே எல்லா வேலையும் செய்வேன், நீங்கள் தான் சொல்லி அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு சின்ன ஹானர், ஒரு சின்ன ஹானர், அதுதான் எல்லாரும் கொடுக்காம அவங்களை எதிர்த்துன்றதுனால அவங்க தட்டி தட்டி தூக்குவாங்க எல்லாரையும். நான் என்ன செஞ்சேன், ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போய் பேசு, நீ போய் நீ என்ன செய்ய போறன்றதை அவங்ககிட்ட சொல்லு. நான் என்ன செய்ய போறேன்றது ஒரு பேப்பர் போட்டு ஜிகு 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 ஜிகுன்னு எழுதி இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் என்னால் எதையுமே செய்ய முடியாதுன்ட்டேன். அவங்களுக்கு ஐஸை தூக்கி தலைமையில வச்ச மாதிரி ஆயிடுச்சு. வா வா வா, நான் தான் உன் கூட இருந்து எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களே எல்லாமே பண்ணுவாங்க. மேலிடத்துல பேசுறதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நான் கீழேருந்து வேலை மட்டும் கிடக்கட்டும், என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில், வீட்டுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுப்பார். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுடைய ஆழங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. நிச்சயமா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில நீங்க எங்க வளர்ந்துட்டு நமக்கு தெரியாது, நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம், சரியா போயிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், அது நான் விளையாட்டா சொல்லுவேன், எப்ப பார்த்தாலும் நம்ம தான் தாவீது, நம்ம மாமியார் தான் சவுல், எப்ப பார்த்தாலும் நம்ம தான் தாவீது, நம்ம பாஸ் தான் கோலியாத்து. இப்படியே எல்லாம் நீங்க ஒரு ஸ்டோரியை உங்க வாழ்க்கையில கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டோரியில நீங்க எப்பவுமே ஹீரோ ஹீரோயின், உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க வில்லன். எப்பவுமே நீங்க ஹீரோயினாவே உங்களை நினைச்சுப்பீங்க. ஏதோ நீங்க தான் துன்பப்படுற மாதிரி, சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில வர்ற மாதிரி என்னதான் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நீங்க தான் சிண்ட்ரெல்லா மாதிரியும், சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னது அந்த தாயும் அந்த சகோதரிகள் மாதிரியும் இப்படியே நம்மளை நினைச்சு நம்ம எப்ப பார்த்தாலும் இருக்கிறவங்களே குறை சொல்லி நம்ம ஏதோ நல்லவங்க மாதிரி நம்ம நினைச்சுப்போம். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இருக்கிறார்? என்னுடைய அனுபவத்துல கர்த்தருடைய கிருபையினால நான் எந்த பிரச்சனையும் கர்த்தரிடத்துல கொண்டு போனா ஆண்டவர் சொல்வார், நீ மாறுன்னுவார். நான் கேட்பேன், நான் எவ்வளவு மாறணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்பேன். ஆண்டவர் சொல்வார், நீ தான் மாறணும். அந்த மனுஷனை உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை நான் கொண்டு வந்ததே காரணமே உன்னை உருவாக்கத்தான், அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உருவாக்கத்தான் அவங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் என்ன மட்டும் அப்படின்னா உங்களுக்கு தான் அழிவில்லாத கிரீடத்தை கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. ஹல்லேலூயா. கிரீடத்தை பெறுகிறவர்கள் போராடணும், இச்சை அடக்கத்தோட போராடணும், நல்ல போராட்டங்களை போராடணும். எது உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். 1 2 இல்லை, எல்லாமே எல்லாமே. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க வாழ்க்கையில இப்ப எல்லாமே தீமையை போல தெரியுதா சிஸ்டர்? அன்புல மட்டும் நீங்க பெருகுங்க, அவர் அன்பு கூறதை மட்டும் உங்க ஃபோக்கஸா வைங்க, எல்லாமே திரும்பி உங்களுக்கு சாதகமா நிற்குமா இல்லையான்னு பாருங்க. கர்த்தருடைய பிரசன்ஸ்ல நான் உங்களுக்கு சவால் விடுறேன். தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு தீமையாய் தோன்றுகிற முடிவில் நன்மையாய் தாமார். ஏன் எனக்கு மட்டும் செய்றீங்க, ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? தேவனிடத்தில் அன்பு கூறுதான், அவர் பிரசன்ஸ் ஒண்ணுதான் நம்ம ஃபோக்கஸ். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரச்சனைகளின் உச்சத்துல போய் பிரச்சனை அப்பா கிட்ட சொல்லாம, நீங்க போதும்பா, உங்க பிரசன்னம் தான்ப்பா, எனக்கு இன்னும் நீங்க வேணும்ப்பா, அப்படி கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் என்னாகமம் 11ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஹல்லேலூயா. இந்த 11ஆம் அதிகாரம் என்னாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அதற்கு முன்பதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த என்னாகமம் 11ஆம் அதிகாரம், ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காருன்னா, உணவுக்கு மன்னாவை கொடுக்கிறார். ஆமா தானே? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் வசனம். அப்படிப்பட்ட ஒரு மன்னா. இந்த மன்னா எங்கிருந்து வருது? சோர்ஸ் எங்க அப்படின்னா, கர்த்தர் வானத்திலிருந்து இந்த மன்னாவை என்ன பண்றாரு? அவங்களுக்கு தரார். அதை எப்படி பொறுக்கணும், அதை எப்படி சேகரிக்கணும், அதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்றாரு? ஹல்லேலூயா, கற்றுத் தருகிறார். ஆனா இந்த மன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, தொடர்ச்சியா ஒன்றை செய்கிறதுனால ஒரு சலிப்பு அவங்களுக்கு என்ன பண்ணுது? இருக்கா இல்லையா? அப்போ அவங்க ஆண்டோட கிட்ட, அவங்க மோசே கிட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க? அவங்களுக்கு என்ன வேணுமா? என்ன வேணும்? என்ன வேணும்? அவங்க ஸ்பெசிஃபிக்காலாம் கேட்கல. அவங்க சும்மா எனக்கு ஒரு இறைச்சி வேணும், நம்ம சரி சுருக்குன்னு எதாவது சாப்பிடணும் போல இருந்திருக்கும் போல. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்டே இருந்தா ஏதோ ஒன்று அவங்களுக்கு சாப்பிடணும். அவங்களுக்கு ஒரு இறைச்சி, நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு ஆசை. இப்போ இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்பட்டு அங்கே மோசையின் இடத்துல முறையிடுகிறார்கள். ஆமாம் தானே? அப்படி தானே இருக்குது அந்த வசனம். ஹல்லேலூயா. அவங்க முறையிடும் போது கர்த்தர் அவர்களோடு, வாசிக்கலாமா? நம்ம அந்த பகுதியை வாசிக்கலாம். 23. ம் ம் ஹல்லேலூயா, ஆமென். இந்த பகுதிகளை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் மோசே கிட்ட சில காரியங்களை சொல்றாரு. மோசே தேவனிடத்துல பேசுகிறார், முறையிடுகிறார். நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் மோசே கிட்ட முறையிடும் போது மோசேக்கு ஒரு விரக்தி வரதை நம்ம பார்க்குறோம். ஆமாம் தானே? ஹல்லேலூயா. ஜனங்கள் ரொம்ப முக்கியம். சமீபத்தில் நான் கேட்டபோது, இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? அவங்க நடத்துகிறவர்களே என்ன பண்ணிடுவாங்க? ஹல்லேலூயா. வைராக்கியமான ஊழியர்கள். நான் இப்போ தான் யோசிக்கிறேன், அப்பாவுடைய காலத்தில் மாதிரி இப்போ ஜீலஸ் ப்ரீச்சர்ஸ் வந்து சர்ச்சை நடத்துறதுக்கு இல்லை. உண்மையாகவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்? ஹல்லேலூயா. உண்மை. நல்ல வைராக்கியமுள்ள தேவ ஊழியர்களுக்காக நீங்கள் நிச்சயமாக ஜெபிக்கணும். எழுகிற அநேகர் விழுந்து போகிறது நம்ம பார்க்குறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இவங்க அப்படியே மோசே எப்போ பார்த்தாலும் அந்த கோபத்தில் என்ன பண்ணார்? கற்பலகையை போட்டு உடைச்சார். எப்பவுமே டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் ஆண்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி என் புருஷன் எரிஞ்செரிஞ்சு விழுறாருன்னா, அம்மா உள்ளே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம தான். பாருங்கள், அவர் டென்ஷன் ஆகுறாருன்னா ஏதோ ஒன்று உள்ளே நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதை கொஞ்சம் சரி செய்யலாம். எப்போ பார்த்தாலும் எதை கேட்டாலும் டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அவருக்கு எப்படி கேட்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவரை கோவப்படுத்தாமல். எப்பவுமே நம்ம வசனம் இருக்குல்ல, பிள்ளைகளே பிள்ளைகளே, என்ன வசனம் அது? பெற்றோருக்கு கோபமூட்டா, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களே அல்ல, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படியணுமோ பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு மட்டும் சத்தமே வரல. ஏன் இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு போறீங்க? அப்புறம் நான் என் பிள்ளை எதாவது கேட்பான் அப்படின்றீங்களா?
பெற்றோர்களே வேதம் கற்றுக் கொடுக்குற ஆலோசனை, வேதம் சொல்லுது பிரம்பை கையா, அதை மட்டும் வேதம் சொல்லுதா பெற்றோருக்கு? பெற்றோருக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டாலே உடனே பிரம்பை கையாளதவன் தன் மகனை இது மட்டும்தான் சொல்லுதா? பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள், கோபப்படுத்தாதீங்க பிள்ளைகளை. ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது கோபப்படுத்தாம சொல்லி கொடுக்குது. பிள்ளை பிறந்த உடனே பிள்ளை கொடுத்தீங்களே சோத்திரம்னு ஜபிக்கிறதுக்கு பதிலா, ஆண்டவரே இந்த பிள்ளைய கோபம் மூட்டாம இருக்கு கிருபை தாங்கப்பான்னு ஜபிங்க. என் பிள்ளைக்கு ஒன்னொன்றையும் நான் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த பழைய ஸ்ட்ராட்டஜி இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அல்லேலூயா ப்ளீஸ். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க, அப்போல்லாம் எத்தனை அடி அடித்தாலும் வீட்டை தாண்ட தெரியாது பிள்ளைகளுக்கு. அதனால தான் எவ்வளோ அடி அடித்தாலும் வாங்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம். ஆமாம் தானே? இப்போ தான் நம்ம பிள்ளைங்க உலகத்தை கற்றுக்கிட்டும் நம்ம தான் அமுச்சு வச்சுருக்கோம். ஒரு அடி அடிச்சிங்கன்னா போடு திரும்பி வரமாட்டேங்குது. அவ்வளோதான், அப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களை அடிங்க அடிக்க வேணாம் அதை சொல்லலை. நான் கோபம் மூட்டுகிறது, ஒரு மனுஷரை பாவம் செய்ய வைக்கிற ஒரு நிலை, ஒரு மனுஷரை இடற பண்ணுகிற நிலை, அது என்றைக்குமே வரக்கூடாது. வசனம் சொல்லுது இல்லை, சிறியருக்கு இடறல விட அவன் கழுத்தில் என்ன கட்டணுமா? எந்திரக்கலுக்கு. மற்றவர்கள் இடறது கைகளை வலது கை இருதயத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் ஒரு மனுஷன் இடறி விழுகிறதற்கு ஒரு தடை கல்லா நான் இருக்கவே கூடாது என் வாழ்க்கையில். என் ஜீவன் போகும் வர என் மேலே ஏறி கூட போகட்டும், ஆனால் ஒருத்தரும் என்னை இடறி விழக்கூடாதப்பா. அல்லேலூயா ஆமென். இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காற்றை அனுப்புகிறார். ஆமென். ஒரு காற்று வீசுது. அந்த காற்று என்ன கொண்டு வருது? 31ஆம் வசனத்துலனா, காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாள் தரையில் 2 முழம் என்ன பண்ணுதா? அல்லேலூயா. பெரிய அற்புதம் இல்லை இது? எவ்வளோ வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எங்கடா இருந்தீங்க எவ்வளோ பேரும் அப்படின்ற மாதிரி இந்த காடைகள், எவ்வளோ காடைகள் வந்து விழுது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சாரி 32 சாரி. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சம் சேர்த்தவன் 10 ஊமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். எப்படி சேர்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. டே புட்றா புட்றா புட்றான்னு ஓடி இருப்பாங்க. ஃப்ரீயாக ஒன்று கிடைச்சா நம்ம ஆட்டில் எப்படி ஓடுறோம் இல்லை? அப்போ தான் பார்க்கணும். அப்போ தான் நம்ம ரியல் ஃபேஸு, நமக்கு தொண்டையில் அவ்வளோ சத்தம் இருக்குமா நமக்கே தெரியாது. புட்றா புட்றான்னு எல்லாம் ஓடி எனக்கு 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 எனக்குன்னு குவிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? குவிச்சிட்டாங்க. ஆனால் குவிச்சு முடிச்சு தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே. இட்ஸ் நாட் அ மிரக்கல். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் இது ஒரு மிரக்கலாக நினச்சிட்டு இருந்தேன். இந்த பகுதியில் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிர்ந்து போயிட்டேன். ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானுடைய கையை பார்க்குற மாதிரியோ, ஒரு வேலைக்காரி ஒரு எஜமாட்டி கையை பார்க்குற மாதிரியோ, அப்பா பிதாவேன்னு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நம்ம கைகளை பார்க்குறவங்க இல்லை, முகத்தை பார்க்குறவங்க. அல்லேலூயா ஆமென். எனக்கு ஒரு 2.5 வயசு பிள்ளை இருக்கான். எதையாவது ஒன்று அவங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தானா, ஏதாவது ஒரு சின்ன சாப்பிட்ற பொருளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அடம் பிடிக்க மாட்டான். சில விஷயத்து வேணும்ன்ட்டானா அந்த இடத்துல பார்த்துருவான். அதை பார்த்துட்டு வேணும்னு சொன்னானா, நான் இப்படி எடுத்து அவன் கையில் சொல்லுவேன், இந்தா. கொஞ்சம் கோபமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவன் இதை சாப்பிட்டா நம்ம சாப்பாடை சாப்பிட மாட்டான், பெற்றோர்களுக்கு இருக்கும்ல. அப்படின்னா அவன் என் கையை பார்க்க மாட்டான், என் முகத்தை அப்படி பார்த்துட்டே இருப்பான். காரில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த அவனுடைய பார்வை. இப்படி என்னையே பார்க்குறான். நான் சிரிச்சிட்டு கொடுத்தாதான் அதை வாங்கிக்கிறான். நான் சிரிக்கிற வரையும் அவன் கண் அந்த பொருள் மேலேயே போல, அவன் கண் என் முகத்து மேலே இருக்கு. அப்பா, இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை நான் செஞ்சேன். என்னன்னா, நீர் கோபமாய் திரள் குவிக்கிற காடைகள் கொடுத்தா கூட எனக்கு வேணாம்ப்பா. நீர் கோபமாய் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு வேணாம். அது ஆசீர்வாதமே இல்லை. நான் கேட்ட அடம் பிடிக்கிறதுனால, அங்க நீங்க வாசிங்க, இறைச்சி வேணும்னு கூடாரத்தின் வாசல்ல நின்று அழுதாங்களாம். எதுக்கு? நீங்க அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மோசே எவ்வளோ பாவம்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு வேல்யூபிளான திங்கு கேட்டால் கூட பரவாயில்ல இல்லை?
எல்லாரும் கூடாரத்தில் நின்றுட்டு, கூடார வாசல் நின்றுட்டு, எனக்கு கறி வேணும், எனக்கு கறி. எவ்வளோ குழந்தையா இருந்திருக்காங்க பாருங்க. சின்ன பிள்ளைங்க அழுதில்லை, எனக்கு இது வேணும், இது இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அழுதில்லை, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவேன், இன்றைக்கு வந்து சபைகளில் சர்ச்சஸ் வந்து ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி ஆயிடுச்சு. கிண்டர் கார்டன், குட்டி குட்டியாக குழந்தைங்களை வச்சுட்டு நடத்திட்டு இருப்பாங்கல்ல, கிண்டர் கார்டன். அதாவது எல்கேஜிக்கு முன்னாடி ஒரு போவாங்க, அந்த கிண்டர் கார்டன் மாதிரி இருக்குது இப்போ நிறைய சபைகளுக்குள்ள. ஏன்னா பாஸ்டர்ஸால் நடத்த முடியல, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது வேணும்னு அழுகுது, அது வேணும்னு அழுகுது, அது வேணும், இது இடிச்சிட்டான்னு அழுகுது. ஆமேன். நான் நம்புகிறேன் நம்ம திருச்சபையில் குழந்தைகள் அல்ல, புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. சவுலுடைய ராஜ்யத்தை தாவீதின் ராஜ்யமாய் மாற்றுவதற்கு தாவீது கூட இருந்தவங்க யுத்த புருஷர்கள். இன்றைக்கு இருக்கிற அந்தகாரத்திலிருந்தும் இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் இந்த உலகத்தை திருப்பணும்னா ஆண்டவருக்கு குழந்தைகள் வேண்டாம், புருஷர்கள் வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தூத்துக்குடியில கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னா சபைகளுக்குள்ள தாவீதோடு நிற்கிற யுத்த புருஷர்கள் வேணும். அல்லேலூயா. இறைச்சிக்கு அழுகிற குழந்தைகள் வேண்டாம். ஃபெயிலியர் கர்த்தர் கொடுத்து பின்னாடியே வாதையும் வருது. நம்ம பார்த்துருக்கோம், சில விஷயங்களை அடம்பிடிச்சு அப்பா கிட்ட கேட்போம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? அடம்பிடிச்சு வாங்கிட்டோம், அப்பாவும் கொடுத்துட்டாரு, இருந்தா சாப்பிடுன்னு. அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்துச்சு நமக்கு தெரியல. இல்லை, ஆண்டவரே நீர் அன்போடு கொடுக்கிற மன்னா எனக்கு போதும். அல்லேலூயா. வேலைக்காரன்னா எஜமான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காசு போயணும்னு கூலிக்காரன் தான் அப்படி யோசிப்பான். நீங்களும் நானும் கூலிக்காரனோ வேலைக்காரனோ அல்ல, பிள்ளைகள். 2.5 வயசு புள்ள அம்மா முகத்தை பார்க்குது, அந்த முகம் சிரிச்சுட்டே கொடுத்தாதான் அதை வாங்குவேன். நீங்கள் சிரிக்காத வரையும் அந்த பொருள் நான் வாங்க மாட்டேன். அப்பா கிட்ட இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைங்களே கேளுங்க, நான் அடம் பிடிச்சி உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, அன்போடு நீங்கள் எனக்கு கொஞ்சம் தாங்க. நிரந்தர சுதந்திரம் அது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஆசீர்வாதத்திலே அற்புதமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நிரந்தர ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்பா உங்களை ஆசீர்வதிச்சார்னா, வாலண்டியரா ஆசீர்வதிச்சார்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிளஸ் பண்ணுவார் தெரியுமா? ஒருத்தரை ஜெனரேஷனுக்கு பிளஸ் பண்ணுவார். என்ன ஆசீர்வதிங்கன்னு ஆபிரகாம் கேட்கல, பலி செலுத்துப்பானா, பலியை கொண்டு வந்து செலுத்தினா. கர்த்தர் ஆசீர்வதிச்சா எப்படி ஆசீர்வா? நீயும் ஆசீர்வாதமா இருப்ப, உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, தலைமுறையா ஆசீர்வாதமா இருப்பாங்க. சொன்னதைக்கு கீழ்ப்படுகிற குடுனா கொடுத்தாரு பாருங்க. ஆமென். அது கூட ஒரு இச்சை அடக்கம் தான். ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு தெரியுமா? உன் பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்கல. என்ன கேட்டாரு? என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? ஏகசுதன். அப்புறம் எப்படி கேட்கிறாரு? ஏன் ஆண்டவர் அப்படி கேட்குறீங்க? சும்மா கூட ஈசாக்க பலியிடுன்னு சொன்னா கூட ஓகே. எப்படி கேட்குறாரு? உனக்கு ரொம்ப பிடிக்குமே நேசகுமாரன், அதை கொடு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அதுதான் இச்சை அடக்கம், அது ஒரு பலி. அல்லேலூயா. அது அவர் செலுத்தும் போது அது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அவர் செலுத்தி முடிக்கிறாரு. அதை செலுத்த கை ஓங்கும் போது கர்த்தருடைய சத்தம் சரியா வருது. கர்த்தர் அவருக்காக ஆல்ரெடி, அதான் சொல்றேன், தேவனிடத்தில் அன்பு என்ன தெரியுமா? அப்பா உன்னை நேசிக்கிறேன்னு பாடுறதில்லை, பாடுறது அதை நான் சொல்லுவேன். அன்பினுடைய ஆரம்பம் வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அன்பினுடைய, ஆமென், உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ஒன்று நம்ம நேசிக்கிறோம்னா அது நம்ம உதடுகள்லேருந்து துவங்கலாம், வார்த்தைகளை ஆரம்பிக்கலாம், வார்த்தையிலே முடியக்கூடாது. அல்லேலூயா. காலையில் எழுந்து உங்கள் மம்மி நான் உன்னை நேசிக்கிறேன்னு போய் படுத்து தூங்கிட்டாங்க, மதியம் எழுந்து நான் நேசிக்கிறேன்னு போய் படுத்து தூங்கிட்டேன். அது அன்பா? அது அன்பா? வார்த்தைகள்ல ஆரம்பிக்கலாம், ஆனால் முடியும் பொழுது கிரியைகளில் முடியணும். இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா துவங்குங்க வார்த்தையில், நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் முடியும் போது அவர் நீர் விரும்பி தருகிறது தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அவன் என் நேசகுமாரன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைய, ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, கொடுக்குறேன்ப்பா. அப்படி கொடுத்த ஆபிரகாமை தான் கர்த்தர் தலைமுறைகளுக்கு ஆசீர்வதிச்சார். நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன்.
உங்ககிட்ட நான் கேட்குறேன், நேரம் இல்லை, ஆனால் இதை குறித்து இன்னும் டீட்டெயில்டாக நிருபத்தில் நிறைய வசனங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. கர்த்தருக்கு சித்தமானா ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பகுதியின்படி சரியாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? இச்சை அடக்கம். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. இச்சை அடக்கம்னு வாலிபர்களுக்கு பொருந்தாது, 60 வயசு 70 வயசு ஆனாலும். ஆமே, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு பேரன் வேணும் பேத்தி வேணுன்றதுக்காக. அது ஆசை தான், அது ஆசை தப்புன்னு நான் சொல்ல, ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஒரு வயசானால் பேரன் பேத்தி பார்க்கணுன்றது ஆசை. ஆனால் அந்த ஆசையை வச்சு மருமகளை போட்டு ஒரு வழி பண்ணுறது டேஞ்சர். அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? சரி, எனக்கு அவங்க சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் கறி சாப்பிட்ணுன்னு ஆசை, இறைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசை. சரி, எப்போ அப்பா தராரோ அப்போ தரட்டும், எங்கள் ஆசையே சொல்கிறோம் அப்படின்னு அப்பா கேட்டிருக்க மாட்டார். இங்கே உட்காந்து அழுகுறாங்க எல்லாரும், ஓ ஓ ஓன்னு. நான் சொல்கிறேன், எல்லா சமயத்திலும் நம்ம அழும்போது ஆண்டவர் அதை பார்த்து பரிதாபப்படுறதில்ல. அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. நாம் அழுகிற சில அட்டம் பிடித்து அழுகிற சில அழுகைகள் கர்த்தருக்கு எதை உண்டாக்குதுன்னு நினைக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளை தேவையில்லாத உன்னை கேட்டு உருண்டு அழுவான். அதை பார்க்கும்போது ஐயோ என் பிள்ளைன்னு பரிதாபப்படுறீங்களா? உங்களுக்கு எப்படி வருது? பட்டுன்னு உன்னை வச்சு அப்படி சொல்லணும்னு தோணுது இல்லை? அப்படி தான் அப்பாவும். நீங்கள் எதை கேட்குறீங்கன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரும் உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த அழிவில்லாத கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவ சமூகம். எப்படி இதை பவுல் ப்ராக்டிஸ் பண்ணார் நமக்கு தெரியும். பவுல் தானே இதை சொல்லித்தராரு. இப்போ பவுல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணார்னா, பவுல் செஞ்ச ஒரு விஷயம், டு டாமினேட் அந்த தன்னுடைய மாம்சத்தை அவர் அடக்குவதற்கு அவர் செய்த ஒரு பயங்கர, அவர் யூஸ் பண்ண ஒரு அற்புதமான டூல் என்னன்னா ஃபாஸ்டிங். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கலாத்தியரில் வாசிக்கிறோம், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்தவர்கள் யாரு? பிரின்ஸின் பேர் வைக்கணும், வின்சின் பேர் வைக்கணும், கேப்ரியல்னு பேர் வைக்கணும், ஐசக்குன்னு பேர் வைக்கணும். இவங்க தான் கிறிஸ்தவர்களா? இல்லை. கிறிஸ்துவை உடையவர்கள் என்ன செய்வாங்களாம்? இப்போல்லாம் லெந்து காலங்களில் சிலுவையை குறித்து நிறைய யோசிக்கிறாங்க, அப்படி தானே? சிலுவையே அப்பா சிலுவையை தொங்கிட்டீங்களே அப்பா பாவம், கண்ணீர் வடிந்தோகுது, ரத்தம் சிந்துகிறார், அதோடு நிறுத்தக்கூடாது. இயேசு சிலுவையை சுமந்த மாதிரி நம்மளும் இயேசுவை சிலுவையில், இயேசுனுடைய சரீரத்தில் சிலுவையில் அடித்த மாதிரி கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை சிலுவையில் அறைந்திருக்கிறார். அவர் சிலுவையை பார்க்கும்போது அவர் எப்படி தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாரோ அப்படியே உங்கள் ஆசைகளையும் நீங்கள் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுங்க. அதுதான் ரியல் மெடிடேஷன் ஆஃப் அ கிராஸ். அல்லேலூயா அல்லேலூயா. அது எப்படி என்னால் செய்ய முடியும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு அந்த போதனைகளை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் அதுதான் உங்க கூட இருக்கிறார். இது வேண்டாம் மகளே, அதை நீ சிலுவையில் அடி, அல்லேலூயா, அதை நீ அறை, அதை நீ விற்று, உன் மாம்சத்தையும் அதன் நிச்சயங்களையும் நீ விட்டுடு, அல்லேலூயா. ஓட்டத்தை ஓடுகிறதற்கு அதை நம்ம நிச்சயமாக செய்யணும். இப்போ நீங்கள் இதை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அழிவில்லாத கிரீடம் உங்களுக்கென்று ஆயத்த பண்ணது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிரசின் மேலே வரும். ஆமென். இன்றைக்கு உயர்வுகளை ஆசைப்படுற நிறைய பேர் எது இல்லைன்னா, நிறைய பிள்ளைங்களுக்கு, எல்லா பிள்ளைகளும் நான் தான் சொல்லுவேன், ஆசை ஓகே, அர்ப்பணிப்பு இல்லாத ஆசை வேஸ்ட். நிறைய பேர் ஒரு சிலரை பார்ப்பாங்க, ஒரு சிலரை பார்ப்பாங்க, எனக்கு இவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நான் இந்த மாதிரி சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் நினைக்காதீங்க, சும்மா நிறைய பேர் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வெறும் ஆசைப்படுறதுனால அதை சாதிச்சிருவோமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கென்று அர்ப்பணிப்பு தேவை. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுது, காஸ்ட். கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாமே இலவசம் கிடையாது. ஆமென். இந்த ரகசியம் பெருசு. இந்த கிங்டம் ஆஃப் காட், கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாமே இலவசம். சில விஷயத்துக்கு நீங்கள் பொதுவான அபிஷேகத்தை பெறீங்களா, அதுக்கு நீங்கள் இன்னும் செலுத்த வேண்டாம். ஆவியானவர் உங்களை, நீங்கள் தாகமாக இருந்தால் உங்களை நிரப்பிடுவார். ஆனால் இஃப் யூ நீட் பவர், இஃப் யூ நீட் அத்தாரிட்டி, அபிஷேகத்தினுடைய வல்லமை உங்களுக்கு வேணும்னா அதுக்குன்னு நீங்கள் சில விலை கிரயத்தை செலுத்தணும். அல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாக வாங்க முடியாது கிங்டம் ஆஃப் காட்ல.
அல்லேலூயா, ஆமென். கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் மேலும் அதே ஆவியானவர் தான் இருக்கார், நம்ம மேலேயும் அதே ஆவியானவர் தான் இருக்கார். ஏன் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம லைஃப்பில்? சிலரை பார்க்கும்போது இவங்க இவ்வளோ தாழ்மையாக இவ்வளோ நேர்த்தியாக இருக்காங்களே, ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது? அவங்களுக்குள்ள அதே ஆவியா, அவங்க அந்தளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆசை பத்தாது, அர்ப்பணம் வேண்டும். இங்கே இருக்க எத்தனை பேர் அர்ப்பணிக்க தயாராக இருக்கீங்க? என் மனசும் மாம்சமும் விரும்புகிறத நான் அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த நிற்போமா எல்லாரும் என் கூட சேர்ந்து? தேங்க்யூ ஜீசஸ். சபைக்கு ஏற்ற உபதேசங்கள். மனவாட்டியா ஒரு திருச்சுவை மாறணும்னா எல்லார போல பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கல. We are called for a greater high calling. நம்ம காலிங் எப்படிங்க? ஹை காலிங். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஐயோ நான் ரொம்ப ஆசையா இன்னைக்கு கர்த்தர் என் கூட என்ன பேசுவார்னு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணுவாரா? நிச்சயம் உங்களை பிளஸ் பண்ணுவார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இடம் கொடுத்து பாருங்க. ஆண்டவரே நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா, என் மனசும் மாம்சமும் விரும்புகிற எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு கோபத்தோடு நீர் தருகிற காடைகள் வேண்டான்னு எத்தனை பேர் சொல்வீங்க? நீங்க சொல்லி பாருங்க. கோபத்தோடு நீர் தருகிற காடைகள் எனக்கு வேண்டாம், அன்பாய் நீர் எங்களுக்கு தருகிற கொத்தமல்லி அளவான மண்ணா போதும்ப்பா, போதும் அப்பா, போதும் அப்பா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ற மரியாதை போல ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா நீங்க போதும். நீங்க அப்படி சொல்லுங்க. இது ஆதாயம் சிஸ்டர். போதும் என்ற மனது ஆதாயம், அது ஆதாயம். உங்க பிரசன்னம் போதும், நீங்க போதும். அப்படி ஒரு மனுஷன் வனாந்திரத்தில் இருந்தா கூட அவனை பிடிச்சு கொண்டு வந்து அரியணையில உட்கார வைக்கிற தேவதயவு இருக்கு. நீங்க போதும்பா, வேற ஒன்னும் வேணான்னு நினைக்கிற அவர் மட்டும் எனக்கு வேணும், இந்த ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்கணும். நிறைய பேர் விசுவாசத்தை ஓட்ட தொடங்கினாங்க. ஆனா இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையடக்கம்ன்ற ஒரு எக்ஸசைஸ் இது ஒரே நாள்ல வராது. அனுதினமும் இதை பிராக்டிஸ் பண்ணும். பாராக்லிட். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க? பாராக்லிட், பாராக்லிட், பாராக்லிட். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நியூமா தேவ ஆவியே, ஷாக்கினா தேவ மகிமையே. சொல்லுங்க, நியூமா, நியூமா தூய ஆவியே, ஷாக்கினா தேவ மகிமையே, துணையாளரே எங்கள் பராக்லிட்டஸ், எங்களின் தேற்றரவாளனே. துணையாளரே எங்கள் பாராக்லிட்டஸ், துணையாளரே எங்கள் பாராக்லிட்டஸ், எங்களின் தேற்றரவாளன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? தந்தையே, இயேசுவே, ஆவியானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, தந்தையே, இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே, தந்தையே, இயேசுவே, ஆவியானவரே. கடைசியா தந்தையே, தந்தையே, ஷதன கதரவோ. ஒவ்வொருவரின் மேலும்
அபிஷேகம். ஷகதனகதரகதரோ, மனசையும் மாம்சையும் அடக்கி ஆளுகிற அபிஷேகம். An anointing to control their self. ரகபதரபபபத, ஆராதனை உமக்கு ஆராதனை. நிகதரபப, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. பாட பாட பாராக்ளிட்டஸ் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகில் வந்து உங்கள் வலது கையை பிடிக்கிறார். மறுபடியும் மறுபடியும் ஒரு புது உடன்படிக்கை, மறுபடியும் புது உடன்படிக்கை. ரபா ஷிகதரே பாபா, என் மணவாளனுக்கு பிடிக்காத ஒன்றையும் நான் செய்வது இல்லை. என் மணவாளனுக்கு பிடிக்காத ஒன்றையும் நான் பார்ப்பது இல்லை. என் மணவாளனுக்கு பிடிக்காத எதையும் நான் உட்படுவது இல்லை என்று மணவாட்டியாகிய சபையே, உன் கைகளை உயர்த்தி ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்து. இரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கை. சிலுவையில் உன் மாம்சத்தையும் உன் மனதையும் உன் சுயத்தையும் உன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய கிறிஸ்துவை உடையவர்களே ஒப்புக்கொடுங்கள். ஷகதரபதரபதரபதரா, ரிகதரபலதரபலதரபலலா, ஷிதராதரபலதரா. உங்க வலது கையை இருதயத்துல வச்சு மூன்றையும் நான் ஜெயிக்கணும் அப்பா. மனதுக்கு உங்க மனதுக்கு உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. பிரின்சி, இயேசு விளக்கினது உனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு விளக்கினதை தொடர்ந்து போகாதே. அந்நியர்களோடு உடன்படிக்கை செய்யாதே. அது உனக்கு கண்ணியும் முள்ளும். ஒரு முடிவு எடுப்பீங்களா? நல்ல போராட்டத்தை நான் போராட ஆயத்தமாயிட்டேன். நீ நல்ல போர் சேவகன். நீங்க நல்ல போர் சேவகன். நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் எனக்கு கிருபை தாருமப்பா. கடைசி அந்த 4 வரிகளை பாடி முடிக்க போறோம். மனசும் மாம்சமும் விரும்புவதை நோ சொல்லி நிறுத்திட பலன் வேண்டுமே. சொல்லுங்க. என் மனசும் மாம்சமும் விரும்புவதை நோ சொல்லி நிறுத்திட அழிவில்லா கிரீடம் பெற வேண்டுமே. அசைவில்லா ராஜ்யத்தில் இடம் வேண்டுமே. ஒவ்வொருவருக்கும் ஆயத்தப்படுத்தியிருக்கிற கிரீடங்களை பெற்றுக்கொள்ள ஒரு மணவாட்டியா இந்த திருச்சபை தைரியத்தோடு ஓடுதுப்பா. இயேசுவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நல்ல போராட்டத்தை போராடி நல்ல போர் சேகன தீங்கை அனுபவித்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆயத்தப்படுத்தி வாக்கு பண்ணின அந்த சிங்காசனத்தில் உமக்கருகில் உட்காருகிற மணவாட்டியாய் எங்கள் திருச்சபையில் இருக்கிற பால் குடிக்கிற குழந்தை முதல் வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரைக்கும் இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் புருஷர்களாய் மணவாட்டியாய் மாற்றினதற்காக நன்றி அப்பா.